ஹாய். எனக்கு இந்த மூவி ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம் அப்படின் போதே எனக்கு பயங்கரமாக ஒரு ஹாப்பி. ஸோ அவருடைய பயங்கர ஃபேன் எங்கள் அப்பா. அவங்களோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்களும் அதே மாதிரி தான். ஏதாவது சமைச்சிட்டு இல்லை விளையாடும் போது இது அப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைலாக் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அது எங்கள் அப்பாட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் வந்து நாங்கள் பார்க்கும்போது இப்படியா இத்தனை டைமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் சார் பண்ணும்போது அழகு வேற லெவல். ஸோ முத்து படத்துல இருந்து அப்படியே அகைன் 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 பூஸ்ட் பம்ப் கொடுக்குற மாதிரி தான் சாருடைய மூவி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அப்பாவுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே ஃபேவரேட்டாக மாற்றிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து பழைய வீட்டில் வந்து கூரை வீடு தான் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்ல இருந்து அந்த மேலே வந்து அந்த செவுத்துல இருந்து இந்த அளவுக்கு போஸ்ட்டு அப்போல்லாம் வந்து திருவிழாவில் விற்பாங்க அந்த மாதிரி போஸ்டெல்லாம் ரொம்ப ஹைட்டாக. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின், இந்த சைடில் ஒரு ஹீரோயின், நடுவில் சார் நின்றுட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ எங்கள் அப்பா அப்பயே வச்சுருந்தாங்க. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு அந்த படத்துடைய ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய மூவி பண்ணியிருக்கேன், பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நிறையா மோட்டிவேஷனாக எடுத்துக்கிற ஒரு மூவியாக இருக்கும், அண்டு நெகட்டிவாக எடுத்துக்கிற ஒரு மூவியாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு மூவியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சௌந்தர்யா மேம் தான். ஸோ அவங்களுடைய பெரிய பொண்ணாக தான் இப்போ வந்து நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் தான் ரொம்ப